ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடையை நாளிதோறும். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடையை நாளிதோறும். அருள்மழை பொழியும் அன்பு கடலாம், அருள்மழை பொழியும் அன்பு கடலாம். அழைக்கும் தேவனில் மகிழ்வோம், அவர் திருப்பெயர் நாளும் புகழ்வோம் புகழ்வோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிதோறும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. வேளாங்கண்ணி அன்னையின் மகிமை விளங்கவும், அவர் சலுகை பெற்று அவர் வழியாக நாம் இயேசுவை அடையவும் நாம் நடத்தவிருக்கும் இச்சிறப்பு வழிபாடு நமக்கு உதவுவதாக. அன்னையின் பாதம் நாடி அவர் புகழை பாடுவோம். நாம் பெற்ற நன்மைகளுக்கு நமது நன்றியை செலுத்துவோம். எங்கள் அன்னையே, எங்களது அடைக்கலமும் ஆறுதலும் நீரே. அண்டி வந்தவரை ஆதரிக்கும் ஆரோக்கிய அன்னையே, உமது கருணையை வேண்டவும் உமக்கு என் நன்றியை காட்டவும் இந்த சிறப்பு வழிபாட்டில் பங்கு பெற வந்துள்ளோம். எங்களை ஆசீர்வதியும். என்றும் நாங்கள் உமக்கு அன்புள்ளவர்களாய் இருப்போம். உம் திருமகன் இயேசுவிடம் நாங்களும் எங்களை பின்பற்றி பிறரும் வந்தடைய எங்களால் ஆனதெல்லாம் செய்வோம் என்று வாக்களிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையின் திருக்கொடியை ஏற்றி முதல் நவநாள் திருப்பலியை நிறைவேற்ற நாம் அனைவரும் இணைந்திருக்கின்ற இந்த நாளில் அன்னையின் திருக்கொடி வானில் பறப்பது போல நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய வாழ்வும் உயரே எழும்ப இறைவனுடைய அருளை வேண்டி, அன்னையினுடைய பரிந்துரையை வேண்டி இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் இணைவோம். இன்றைய திருப்பலியானது ஜான் பெனடிக்ட், செல்வநாதன், ஏஞ்சலுஸ் மேரி குடும்பத்தார், டாக்டர் ராஜீவ் குடும்பத்தார், மரிய ஆரோக்கியம் குழந்தை தெரஸ் குடும்பத்தார், ஜோ பிரபு, ராஜ்குமார், ராஜேந்திரன், புனிதா குடும்பத்தார், சுதர்சன், லூர்து, இலக்கியா குடும்பத்தார், இறைவன் தங்களுடைய குடும்பங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து குடும்பத்திற்கு இறை ஆசீர் வேண்டியும் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஏர்னஸ்டின் ஆனந்தி குடும்பத்தார், லாய்ட்ஸ் வினோரா விவான் குடும்பத்தார் தங்களுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் லியாண்டர் தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அருள்சாமி, தைனேஷ் ராஜ் குடும்பத்தார் இறைவனுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து குடும்பத்திற்கு இறை ஆசீர் வேண்டியும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நற்சுகம் வேண்டியும் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மகனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாகவும் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜார்ஜினா மேரி குடும்பத்தார் இறைவனுக்கு நன்றியாகவும் பிள்ளைகளின் குடும்பம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் அனைவருக்கும் நற்சுகம் வேண்டியும் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ராஜேஸ்வரி குடும்பத்தார் கோர்ட் கேஸ் விரைவில் முடிவடையும்படியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜோ ஷீலா குடும்பத்தார் குழந்தை வரம் வேண்டியும் மோனிகா உடல் சுகம் வேண்டியும் சாந்தி வீடு கட்டும்படியாகவும் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜபமாலை மேரி டோனி பன்னீர்செல்வம் வீடு கட்டும் பணி விரைவில் முடிவடையும் எந்த தடையின்றி நடக்கும்படியாகவும் பிள்ளைகள் பேர குழந்தைகளுக்கு இறையாசிர் வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். லூர்து ரீனா பிஎஸ்சி நர்சிங் இறுதி ஆண்டு தேர்வு நல்ல முறையில் எழுதவும், ஆண்டனி ரெக்ஸ் 12ஆம் வகுப்பு நன்கு படிக்கும்படியாகவும் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். பிரான்சிஸ் சலோமி குழந்தை வரம் வேண்டியும், ஹெலன் அருண் ரிஷான் ஆண்டோ உடல் நலம் வேண்டியும் குடும்ப கருத்துக்களுக்கு நிறைவேறும்படியாகவும் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். சஷ்வின் ரியோ உடல் சுகம் வேண்டியும், ராணி சிறில் குழந்தை வரம் வேண்டியும் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். சாந்தாவுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக பவுல் ரஞ்சித் குடும்பத்தாரும், லாரன்ஸ் சேவியர், லீமா ரோஸ் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும்
சாந்தாவுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜான் சகாய் குடும்பத்தாரும், ஆண்டனி சாமி, சார்லட், லூர்து மேரி, ஐசக், விக்டர், சேசையா, கிரேஸ் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக லியோ சந்திர ரோசின் குடும்பத்தாரும் இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இவருடைய கருத்துக்களோடு இணைத்து நாமும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் குடும்ப தேவைகளையும் அன்னையுடைய பாதம் சமர்ப்பித்து இந்த பலியிலே பக்தியுடன் இணைவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி கொள்வது நம் பாவங்களை எண்ணிக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். நம் மீது இறப்பதை நம் பாவங்களை பண்ணி நம் நிலைவாழ்வுக்கு அழைத்து ஆமென்.
மன்றாடுவோமாக. இரக்கம் மிகுந்த இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்கள் நின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் வாக்கு என்னை பழிச்சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை திருவசனங்கள் 7 முதல் 9 வரை. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றிவிட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமையுடையவர், என் மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன். எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றார்கள். நான் பேசும் போதெல்லாம் வன்முறை அழிவு என்றே கத்த வேண்டியுள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுவதும் பழிச்சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில், உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கின்றது. அது என் எலும்புகளுக்குள் அடைபட்டு கிடக்கின்றது. அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நிலவுப்போ அளவுள்ளவனா, கதிரவனைப் போல் ஒளியுள்ளவனா, விடுகாலை வானம் போல் எழுந்து வருங்கிவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ. அழகு என்ன அழகு, என்ன அழகு.
மாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. கண்ணிமையும் தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே. அன்பு அருளை அன்பு அழகு நீ வாழ்வோ, நீ வாழ்வோ. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அழகு என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை நான் வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தெரிந்து கொள்வீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 25 முதல் 27 வரை. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னையின் பிறப்பின் திருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு இன்றைய நாட்களில் நம்மையே தயாரிக்கக்கூடிய ஒரு காரணமாக இந்த நவநாட்கள் அமைந்திருக்கின்றன. இந்த நவநாளிலே நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பானது உறவின் பாடம் தாய் மரியா என்பதுதான். உறவு என்ற ஒரு வார்த்தை நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த உறவு என்ற ஒரு வார்த்தை 4 நிலைகளிலே நம் மத்தியில் காணப்படுகின்றது. ஒன்று தன்னோடு கொள்ளும் உறவு, இரண்டாவதாக பிறரோடு கொள்ளும் உறவு, மூன்றாவதாக இயற்கையோடு கொள்ளும் உறவு, நான்காவதாக கடவுளோடு கொள்ளும் உறவு. இந்த 4 உறவுகளும் 2 வகையான உறவை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. ஒன்று நிலையான உறவு, மற்றொன்று நிலையற்ற உறவு. நிலையற்ற உறவு என்று சொல்கின்ற பொழுது அங்கு ஆதாயம்தான் மிக முக்கியமாக இருக்கும். எப்பொழுதுமே அது மாறிவிடக்கூடிய ஒரு சூழலிலே அந்த உறவானது இருக்கும். எதையுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உறவாக அது இருக்கும். ஆனால் நிலைத்த உறவு என்பது எதையும் எதிர்பார்க்காது, மாறாத ஒன்று, ஆதாயமற்ற ஒன்று. அப்படிப்பட்ட உறவு வாழ்வுக்கு வாழ நம்முடைய அன்னையை பற்றி அழைத்து தருகிறார். நம்முடைய அன்னை தன்னோடு கொண்ட உறவில், பிறரோடு கொண்ட உறவில், இயற்கையோடு கொண்ட உறவில், கடவுளோடு கொண்ட உறவில் எப்படிப்பட்டவராக வாழ்ந்தார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு 3 விதமான சிந்தனை நமக்கு கொடுக்கப்படுகின்றது. முதலாவதாக மரியா உறவிற்கு பாடம் அமைக்க தன்னை ஒரு கருவியாக தந்தார். எப்படி தன்னை ஒரு கருவியாக தந்தார்? கடவுள் தன்னுடைய கூடாரத்தை இந்த மண்ணுலகில் அமைப்பதற்கு ஒரு இல்லறமாக தேர்வு செய்தது மரியாதைகிறார். எனவே கடவுள் எத்தனையோ படைப்புகளை படைத்திருந்தாலும் கூட அந்த படைப்புகளை எல்லாம் வேறு விதமாக படைக்கலாமா என்று ஒரு கேள்வி அவர் தெரிந்திருக்கிறார். ஆனால் மரியாதை பற்றி அவர் சிந்திக்கின்ற பொழுது இதற்கு மேலான ஒரு படைப்பை நிச்சயம் கடவுள் படைக்க இயலாது என்று கடவுள் கூட எண்ணிருப்பார் என்றுதான் இறையல் அறிஞர்கள் கருதுகிறார்கள். அந்த அளவிற்கு கடவுள் உரையக்கூடிய ஒரு பேழையாக, முதல் நற்கருணை பேழையாக தன்னை உருமாற்றியது உறவின் பாடமாக நம்முடைய தாய் மரியாள் இருக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்றோம், நம்முடைய தாய் மரியாளுக்கு பல்வேறு விதமான அடைமொழிகளை நாம் கொடுக்கின்றோம். ஆனால் உண்மையிலே எது சிறப்பு என்று பார்த்தோம் என்று சொன்னால் எந்த விதமான அடைமொழிகள் எதுவும் இல்லாமல் அன்னை அழகாக இருப்பதுதான் அவருடைய சிறப்பாக இருக்கின்றது. இந்த சிறப்பு எப்படி வந்தது? காட்சி என்ற ஒரு பண்பின் மூலம் வந்ததுதான் இந்த சிறப்பு. நாம் நம்முடைய அன்னையை பார்த்தோம் என்று சொன்னால் சத்தம் இல்லை, அமைதி, ஆற்றல் இல்லை, ஆனால் கடிந்த இதயம் இருக்கின்றது. விளம்பரம் இல்லை, அங்கு அடக்கம் இருக்கின்றது. அரசியாக இல்லை, நம்முடைய அன்னையாக நம்முடைய தாய் மரியாதை. எனவே தாட்சி என்ற ஒன்று பண்புதான் இந்த உறவின் பாடத்திற்கு இரண்டாவது பண்பாக நம்முடைய தாய் மரியாதை. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது ஆம் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை. இந்த ஆம் என்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் கடவுளுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்த உன்னதமான ஒரு வாழ்வை அவர் மேற்கொண்டார். இன்றைக்கு வாசித்த முதல் வாசத்தில் கூட இறைவாக்கினர் எரேமியா, ஆண்டவரே இதை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாற்றி போனேன் என்று சொன்னார். ஆனால் ஒரு பொழுதும் ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் கடைசி வரை நிலைத்திருந்து வாழ்ந்தவர் தான் நம்முடைய தாய் மரியா. எனவே உலகிற்கு பாடம் அமைக்க தன்னுடைய வாழ்வில் ஒரு 3 பண்புகளை கொண்ட அன்னை இன்றைக்கு நமக்கு ஒரு அழைப்பை விடுக்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு என்று பார்த்தோம் என்று சொன்னால் விவிலியத்தில் அன்னையை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி குறிக்கப்பட்ட ஒரு வார்த்தையில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு நம் வாசகமாக நற்செய்தி வாசகமாக கேட்ட அந்த ஒரு வார்த்தை. இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்ற ஒரு வார்த்தை. இது சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. இந்த ஒரு வார்த்தை இறைவன் இயேசு கிறிஸ்து சிலுவையின் அடியிலே
சிலுவையினுடைய இந்த வழியிலே அவர் துடித்துக் கொண்டிருந்த பொழுது தன்னுடைய சீடரையும் தன்னுடைய தாயையும் பார்த்து சொன்ன மிக உன்னதமான ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தைக்கு பொருந்திருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு அர்த்தம் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், அங்கு இருவருமே துயரத்தில் இருக்கின்றார்கள். தன்னுடைய மகனை இழக்கப் போகின்ற ஒரு துயரம் தாய் மரியாளுக்கு, தன்னுடைய தான் அன்பு செய்த அந்த இயேசுவை இழக்கப் போகின்றோம் என்ற ஒரு துயரம் அவரால் அன்பு செய்யப்பட்ட சீடர் யோவானுக்கு. இந்த இரண்டு துயரங்களை பார்க்கின்ற பொழுதுதான் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தாயை யோவானுக்கு தாயாக, யோவானை தனக்கு பதிலாக மகனாக கருதினார். இது இந்த கொடுத்தல் என்பது இந்த தாயை ஒட்டுமொத்த உலகிற்கு ஒரு தாயாக இறைவன் இயேசு கிறிஸ்து தருகிறார். இது ஒரு சமூக பொறுப்பை, ஒருவர் மற்றவர் மீது கொள்ளக்கூடிய ஒரு அன்பை எடுத்துக்காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய தாய் வழியா கடவுளின் இந்த உலகிற்கு ஒரு பாடம் அமைக்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். எந்த ஒரு வாழ்க்கையைத்தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும் என்று நம்முடைய தாய் விளையாடுகிறார். அது எப்படி விரும்பினார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம். முதலில் தாய் மரியாள் தன்னை கடவுளை இலமாக மாற்றுவதற்கு மேற்கொண்ட முதல் முயற்சி என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், எப்பொழுதுமே இறைவன் மட்டும்தான் பார்ப்பார், ஒருபோது குறைவு பார்க்கவே இல்லை. இன்றைக்கு உறவுச்சிக்கல் எப்படி ஏற்படுகிறது? நிறைவை பார்க்காமல் குறைவை பார்ப்பதில் தான் உறவுச்சிக்கல் ஏற்படுகிறது. ஆனால் நம்முடைய தாய் மரியாள் குறையை பார்க்கவில்லை, மாறாக நிறைவு மட்டும்தான் பார்க்கிறார். காரணம், திருமணத்திலே மற்றவர்களெல்லாம் ரசம் தீர்ந்து விட்டது என்று அந்த திருமண வீட்டாரை கேள்வி செய்யக்கூடிய ஒரு நிலையிலே, மகனே ரசம் தீர்ந்து விட்டது, ஏதேனும் செய் என்று சொல்லி அந்த வீட்டில் ஒரு நிறைவு உருவாக்குவதற்கான ஒரு வழியை மட்டும்தான் நம்முடைய தாய் மரியாள் பார்த்தார். இரண்டாவதாக, எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை அவர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய உறவு சிக்கலுக்கு காரணமே ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு மனப்பான்மை. 5 விரல்களும் ஒன்றாக இருப்பதில்லை, ஆனால் இந்த 5 விரல்கள் சேர்ந்தால்தான் ஒரு கை என்பதை நாம் மறந்து தெரிவிக்கிறோம். பல வேளைகளில் நான் நீ என்று போட்டிக் கொண்டிருப்பதால்தான் ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய தாய் மரியாளோ எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை வாழ்ந்தார். அதனால்தான் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை அவருக்கு விதைத்த ஒரு கடைசி பண்பு என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், மன்னிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அவருக்கு. அதனால்தான் இயேசுடைய சீடர்கள் எல்லாம் அவரை விட்டு சென்றாலும் கூட அவர்கள் எல்லாம் மன்னித்து அரவணைத்து ஒன்று கூட்டி அன்றைக்கு ஒரு புதிய ஒரு திருச்சபை உருவாக்குவதற்கு ஒரு வழியாக, ஒரு பாடமாக நம்முடைய தாய் மரியாதை இருந்தார் என்று சொன்னார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு முறையை நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும் என்று அவர் அழைத்து வருகிறார். எனவே நாம் நம்முடைய தாய் மரியாதை போன்று ஒரு உறவின் பாடமாக மாற வேண்டும் என்று சொன்னால், நிறைவு மட்டுமே பார்ப்போம், எதையும் ஏற்றுக்கொள்வோம், மன்னித்து வாழ பழகுவோம். இப்படி படைகிறோம் என்று சொன்னால், நம்முடைய தாய் மரியாதை போன்று நீங்களும் நானும் ஒரு உறவிற்கு ஒரு பாடம் அமைக்கக்கூடியவராக நிச்சயம் மாற முடியும். ஏனென்றால் தாய் மரியாதை பற்றி பேசுகின்ற பொழுது அவரோடு இணைந்து சேசுமரி சிசை என்ற ஒரு வார்த்தையை நாம் சொல்லி பழக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த சேசுமரி சிசை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த உறவிற்கு எது பாடமாக என்று பார்த்தோம் என்று சொன்னால், மரியாதையிடம் இருந்தது இறை அச்சம், சுசேசரிடம் விளங்கிய ஏழ்மை, இயேசுவிடமிருந்து ஒரு லட்சியம். இந்த 3 பண்புகளும் நம்முடைய குடும்பத்தில் இருக்குமானால், இறையற்றம், நேர்மை, லட்சியம், இந்த 3 நம்முடைய குடும்பத்தில் இருக்குமானால் மரியாதை போன்று நீங்களும் நானும் உறவிற்கு பாடம் அமைக்கக்கூடிய ஒரு மக்களாக மாறுகிறோம். எனவே நம்முடைய தாய் மரியாதை எப்படி கடவுளுக்கும் தனக்கும் இடையேயான அந்த உறவினை ஒரு பேழையாக, ஒரு தாட்சியை வெளிப்படுத்தக்கூடியவராக, ஆம் என்று எல்லாவற்றிற்கும் இசை தெரிவிக்கக்கூடியவராக இருந்தாரோ, நாமும் கடவுளுக்கும் நமக்கு உண்டான ஒரு உறவினை இப்படிப்பட்ட ஒரு வாழ்முறையை பின்பற்றி பிறரோடு ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம் என்று சொன்னால், நீங்களும் நானும் உறவிற்கு பாடம் அமைக்கக்கூடிய ஒரு மக்களாக நிச்சயம் வாழ முடியும். எனவே தாய் மரியாதையுடைய அந்த ஆசிரியர் அருளும் இறைவன் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு தொடர்ந்து கிடைக்கப்பெற அவருடைய அருளை நாடுவோம். இல்லாமல் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் விரைவாக ஆசிரியப்பாராக. அனைவரும் எழுந்து நம்பிக்கை அறிவிக்கின்றனர்.
நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். உன்னதம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். இரவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நினைவாழ்வு உறவை நம்புகிறேன். எனக்கு அருள்பெரும் சேவை செய்திருந்தார். கூறியவர் என்பதே அவரது பெயர். தாய் வழியாக இறைவனுக்கு இதோ இந்த வேளையில் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக நம்முடைய தாய் மரியாதையாக இறைவனுக்கு கௌரவமாக இருக்கிறார். இவனையெல்லாம் படைத்தாய் பரம்பொருளை கேட்கலாம். இதோ நீ கொடுத்த வாழ்வு என்ற துறைக்காக நாங்கள் நமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ இன்றைக்கு பேரச்சம் மிகுந்த ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொரோனா தொற்றின் மூலமாக இன்றைக்கு பல்வேறு தரப்பட்ட மக்கள் தங்கள் வாழ்வை இழந்த சூழல், பொருளாதாரத்தை இழந்த சூழல் என்று பல்வேறு விதமான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மக்களாக இந்த உலகத்தை கண்ணோக்கிப்பார்கள். குறிப்பாக இந்த நாட்களில் இன்றைய திருச்சபை வளம் பெறுவதற்கு, நம்பிக்கை பெறுவதற்கு இன்றைய ஆற்றலையும் அருளையும் விரைவாக தரவும். தொடர்ந்து உடைய அருளும் பரிவர்த்தத்தாலும் எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள், நோய்கள் நொடிகள் அனைத்தும் நீங்கி நாங்கள் நலமான வளமான ஒரு வாழ்வு அடைவதற்கு நீர்தாமே எங்களுக்கு அருள்கிறார்கள். இந்த நாட்களில் உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் உங்களை ஆட்கொள்வதற்கு, உங்களுடைய திருமணம் என்னவென்று அறிந்து நாங்கள் செயல்படுவதற்கு உங்களுக்கு அருள்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் ஒருவர் மற்றவரை உறவு சிக்கலோடு அணுகக்கூடிய ஒரு மக்களாக ஆரம்பித்தோம். இனி வரக்கூடிய நாட்களில் உறவுக்கு பாடம் அமைக்கக்கூடிய ஒரு மக்களாக மாறுவதற்கு உங்களுக்கு அறிவித்தார்கள். எப்படி எங்கள் தாய் மரியா இந்த உறவிற்கு ஒரு பாடம் அமைக்க தன்னை ஒரு பேழையாக, தாட்சியுள்ள ஒரு கருவியாக, ஆம் என்று சொல்லி எல்லாவற்றிற்கும் இசை தரக்கூடியவராக மாறினார்கள். நாங்களும் கடவுளில் உன்னத பேழையாக, தாட்சி நிறைந்த ஒரு மக்களாக, உங்களுடைய ஒவ்வொரு திட்டங்களுக்கும் ஆம் என்று சொல்லி செவிமடுத்து வாழக்கூடிய ஒரு மக்களாக வாழ்த்துள்ளார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் இறைவை மட்டுமே பார்ப்பதற்கு, எதையும் நினைத்துக் மன்னித்து வாழ்வதற்கு தவிர்த்தார்கள். உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக
எனக்கு தந்திடும் விண்ணவர் பலி என்றோ, விண்ணவர் பலி என்றோ. கொடுத்து கொடுத்து உலகம் முழுதும் கோவிலாய் மாற்றிடுவோம். தருவதனவுமை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. நாம் அனைவரும் இணைந்து வழி எல்லாம் உள்ள இறைவனாகிய தாயார் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அனைத்து நலனுக்காகவும் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்று புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசி எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறை நிகழ்வுபடி உமது ஆற்றலால் நிறைவு பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தாயே, தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்தோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேரா பெண்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
மெய்யாகவே தூயது, தூய்மை கிறிஸ்துவுக்கு உரியது. ஆகவே உன்னுடைய ஆவியை பொழுது இத்தாழ்மைகளை தூய்மைப்படுத்த உன்னை வேண்டுகிறேன். இவ்வாறு நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்குள்ளே மாறுவதாக அவர் பார்க்கிற உணர்கணிந்து தம்மை கைவிரித்து அப்பத்தை நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்கள் எங்களுக்குமே வெளியிட்டு அவர்களுமே இரவு விருந்தை பின்னத்தையும் எடுத்து மீண்டும் எழுந்து நன்றி கூறி தம் சீடர்கள் அனைவருக்குமே அழைத்து பேசுகிறார்கள். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக வரவுக்காக சிந்தப்படும் நினைவாக செய்யுங்கள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு வாழ்ந்தரும் அப்பத்தையும் மீட்பளிப்பு பின்னத்தையும் நமக்கு ஒப்புக்கொடுக்கின்றது. உன் திருமணிந்து உன் கூறிய தகுந்தவர் எனது ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டு எனவே நாங்கள் நமக்கு நன்கு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளுங்களை உங்களுடைய தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என நீ தாழ்மையுடன் நன்றாகிறோம். எங்கள் பேராக எல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லா பகுதிகளிலும் நாம் அனைவரும் ஒரு திருப்பலை அன்பில் நிறைவு பெற செய்வது நீதி உலகிற்கு அழைத்துக் கொண்ட என் சகோதர சகோதரிகள் சிறப்பாக இந்த கொரோனா தொற்றினால் உயர்ந்து போன அனைத்து ஆன்மாக்களையும் திருமணோடு அவரது இழப்பு இழைக்கப்பட்டிருந்தவர்கள் வீட்டிலும் அவரை போல இருக்கிறது. மேலும் எங்கள் சகோதர சகோதரிகள் இறந்தோர் அனைவரையும் இழத்திற்கு நினைவு உமது திருமுறை இருக்கிறது. எங்கள் அனைவரையும் இலக்கமாக கடவுளின் கண்ணி தாயா புனித மரியா அவர்களே கணவராக புனித யோசை புனித திருக்குறள் இவ்வுலகில் புகழ்ந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவரும் நாம் நிலை வாழ்ந்து பங்குகள் கருதுகிறது. உங்கள் இயேசு கிறிஸ்து வழியாகும் உங்கள் புகழ்ந்தேற்று வரமல்ல இன்னும் நன்றாகும் போது
இருக்கிறேன் தந்தை. உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் நீரிரக்கம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எனக்கு அமைதி. இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை இந்த இயேசு கிறிஸ்து நுழையக்கூடிய ஒரு வேலையாக நம்மை கண்டவர்கள். அதற்கு நம்மை தாழ்ச்சியுள்ளவர்களாக ஆம் என்று சொல்லக்கூடியவர்களாக இந்த இறைவன் இன்றைக்கு நமது உள்ளத்திலும் உள்ளத்திலும் உறையவும் என்று சொன்னார். நாமும் ஒரு பேரையாக ஒரு தாட்சி இருந்த ஒரு மக்களாக இறைவனுக்கு ஆம் என்று சொல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று அழைப்பு விடுகின்றனர்.
ஒரு தரக்கூடிய அன்பின் ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரே சுவி வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரே சுவி வாவா. உயிருள்ள விருந்து என் இறைவா, நலம் தரும் மருந்தாயனில் வாவா. உயிருள்ள விருந்து என் இறைவா, நலம் தரும் மருந்தாயனில் வாவா. நிரந்தர வாழ்வை என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா, நிம்மதி வாழ்வாயினில் வாவா. நிம்மதி வாழ்வாயெனில் வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரே சுவி வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரே சுவி வாவா. உயிர் தரும் உறவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளே உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உறுதியை வெளிப்படுத்தி மன்றாடுவோம். வேளாங்கண்ணி மாதாவே, பரலோக பூலோக அரசியே, துன்புறுவோருக்கு ஆறுதலே, பாவிகளின் தஞ்சமே, உம்முடைய உன்னதமான சன்னிதானம் தேடி வந்தோம். உம்முடைய கருணையை வேண்டி வந்தோம். உம்முடைய திருமுகத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கூவி அழைக்கின்றோம். தாயே, உலகில் எங்கள் அன்பான அன்னை நீரல்லவோ, எங்கள் ஆதரவும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் நீரல்லவோ. நீர் எங்களுடைய தாயார் என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை மாதா பாராட்டுவாளோ. உம்மை தேடி வந்து துயருவோர் அனைவருக்கும் உதவியாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லப்படுகிறவர்களுக்கு ஆதரவாயிரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? தஞ்சம் என ஓடி வரும் அடியார் மேல் தயவாயிரும். தாயே, தயக்கடலே, தவிப்பவர்களுக்கு தஞ்சமே. துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளால் வாடியிருக்கும் நாங்கள் இன்று உமது இரக்கத்தை தேடி வந்துள்ளோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் வேண்டுதல் பலனற்றதாய் போகுமோ? அம்மா, எங்கள் அன்புள்ள தாயே, இரக்கம் நிறைந்தவளே, எங்கள் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் துன்பங்களில் இருந்து எங்களை மீட்டருளும். நாங்கள் இன்னும் சிறிது காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடன் ஏற்றுக்கொள்ள சைப்புத்தன்மை தாரும். அருள்மிக பெற்றே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே.
தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். உங்களுக்கு ஒளியும் வழியுமாக இருந்து எல்லா வகை தீமையிலிருந்து உங்களை பாதுகாத்து பராமரிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாத்த உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மீது இருப்பாராக. வேளாங்கண்ணி அன்னையின் அன்பின் கல்வியும் வருகையும் ஆதரவும் என்று உங்களோடு இருப்பதாக. அன்பு நிறை அருள் தரும் மனரியே, வெண்ணின் பறவையே, இந்த மண்ணின் அரசே, அமைதியின் உறைவிடம் பெண்மை அல்லவா, பெண்மையின் இலக்கணம் மரியே நீ அல்லவா, பெண்மையின் சிறப்பிடம் தாய்மை அல்லவா, தாய்மையின் உயர்நிலை மரியே நீ அல்லவா. தாயே உந்தன் அன்பு வழியில் உமது மகனிடம் அழைத்துச் சென்றாய், தாயே உந்தன் அன்பு வழியில் உமது மகனிடம் அழைத்துச் சென்றாய், அன்னையே நாங்களும்